அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இப்போ சீலிங்கில் பார்க்குறதுல ஒரு 6 லைட் இருக்குது. 6 லைட்டுக்கும் சில லேபிளிங்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த லேபிளிங் எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம இப்போ ஸ்விட்ச் போர்டை பார்க்கலாம். நீங்கள் இப்போ இந்த ஸ்விட்ச் போர்டில் எந்த லைட்டு எந்த இடத்துல இருக்குன்னு நீங்கள் தேடிக்கிட்டே இருக்காமல் இருக்கிறதுக்காக லைட்டு சிம்பிளும் அந்த மேலே என்ன நம்பர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்பர்ஸ் கீழே போட்டிருக்காங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, ஒரு ஆஃபீஸ் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா 5 இயர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த 5 இயர்ஸும் எப்படி அது உருவாக்கப்பட்டுச்சு, அது எப்படி நம்ம வீட்டில் பயன்படுத்தலாம், நம்ம வீட்டை எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு, எஃபிஷியண்ட்டாகவும் ப்ரொடக்டிவாகவும் இருக்கிறதுக்கு அது எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற அந்த எஸ் என்ன அப்படின்னா, சார்ட்டிங் அப்படின்னு அர்த்தம். இந்த சார்ட்டிங்னா என்ன? நம்ம இடத்துல இருக்கிற தேவைப்படாத பொருட்களை நம்ம அகற்றுறது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீடுகளில் ஒரு கிச்சன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிச்சனில் சமைக்கிறோம். அதில் தேவையில்லாத பொருளை நம்ம அகற்றும் போது அந்த வேலையை துரிதமாகவும் ஒரு எஃபெக்டிவாகவும் நம்ம செய்ய முடியுது. ஸோ அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் ரொம்ப நாளாக ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன் என்னோடய ஸ்டோர் ரூமை இன்றைக்கி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நான் என்ன பண்ணிட்டேன்னா, தேவையில்லாத பொருளெல்லாம் அகற்றி எனக்கு எது தேவையோ அதை மட்டும் நான் வச்சுருக்கேன். ஸோ தட் இந்த ரூம் ரொம்ப ஆக்சசபிளாகவும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் ஃபங்க்ஷனலாகவும் இப்போ மாறியிருக்கு. அதே மாதிரி நான் ஒரு ஒர்க்குக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 டேஸ் கழித்து நான் போயிருக்கேன். அதையும் கம்ப்ளீட்டாக உள்ள என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் நான் வெளியில் எடுத்து அதை செக்ரிகேட் பண்ணி, இது எனக்கு தேவையில்லாத பொருள், பயன்படுத்தாத பொருள், ஒருவேளை இதை நான் பயன்படுத்துவேன், என்றைக்காவது ஒரு நாள் பயன்படுத்தி, இந்த மாதிரி எந்த பொருளையுமே நான் வைக்கல. இன்றைக்கி இது தேவை அப்படிங்கிற பொருளை மட்டும் நான் வச்சுட்டு மற்ற எல்லா பொருளையும் டீக்ளட்டர் பண்ணதுக்கப்புறம் தான் பீஸ்ஃபுல்லாக என்னால் அந்த இடத்துலேருந்தே வேலை பார்க்க முடிஞ்சுது. இது இட் அப்ளைஸ் அட் அவர் ஹோம் ஆஸ் வெல். நம்ம வீட்லேயும் இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இதை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்கள் பெட்ரூமாக இருக்கட்டும், உங்கள் வீடாக இருக்கட்டும், ரொம்ப ஃபங்க்ஷனலாக உங்களால் எந்த ஒரு வேலையும் சிறப்பாக பண்ண முடியும். இதில் 2வது எஸ் என்ன அப்படின்னா, செட் இன் ஆர்டர். அதாவது நம்ம ஆர்கனைஸ் பண்ணுற ஒவ்வொரு ஐட்டமும் இட் ஹேஸ் டு பி ஈஸி டு யூஸ். ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரியும் இருக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் பொருட்களை ஆர்கனைஸ் பண்ணணும். முக்கியமாக இந்த வீடு நமக்கு மட்டும் கிடையாது அப்படிங்கிற ஒரு நினப்பு எல்லாருக்குமே இருக்கணும். ஏன்னா நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறது எப்படின்னா, இது ஈஸி டு ஆக்சஸ், ஈஸி டு ஃபைண்டுன்னு சொன்னேன். அது நமக்கு மட்டும் இல்லை, வீட்டில் இருக்க ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அதை ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி. இல்லை நம்ம திருப்பியும் அதை ஆர்கனைஸ் பண்ணணுன்னா, அந்த பொருளை திருப்பி ரிட்டர்ன் பண்ணி அந்த இடத்துல வைக்கணுன்னாலும் நமக்கு தெரிகிற மாதிரி வைக்கணும். அதுதான் எங்கள் வீட்டில் ஒரு கிச்சனாக இருக்கட்டும், எந்த ஒரு ஏரியாவாக இருந்தாலும் இட் இஸ் ஆக்சசபிள் ஃபார் எவ்ரிபடி. நாளைக்கு நானே ஒரு ரெஸ்ட் எடுக்கிறேன், இல்லை ஒரு அவுட் ஸ்டேஷன் போயிருக்கேன்னா, இந்த என்டையர் ஃபேமிலி மெம்பர்ஸ், வீட்டில் இருக்க ஒவ்வொரு நபர்களும் வீட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கணும். இல்லைனா அவங்க ஒவ்வொரு டைமும் நம்மளை கேட்கக்கூடாது, இது எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குதுன்னு நம்ம தேடிக்கிட்டே இல்லாமல் இருக்கிறதுக்காக ஈஸியாக இருக்கிற மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணணும். இது ஃபேமிலி மெம்பர்ஸ் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் தெரியணும். தட்டுனா எங்கே வைப்போம், கரண்டினா எங்கே வைப்போம், ஒரு ஸ்டேஷ்னரினா நம்ம வீட்டில் எங்கே வைப்போம், ஒயர்ஸ் எங்கே வைப்போம், எல்லாருமே நம்மக்கிட்டே கேட்கக்கூடாது. சாக்ஸ் எங்கே இருக்குது கண்டுபிடிச்சி கொடுங்க, நம்மளை யாரும் தொல்லை பண்ணக்கூடாது. ஸோ அப்படி வீட்டில் நடக்குது அப்படின்னா அந்த வீடு ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணப்படலை அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம ரொம்ப சிம்பிள் ரூல் என்னென்னா, ஈஸி டு ஃபைண்ட், ஈஸி டு ஆர்கனைஸ். ஸோ ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கணும், ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி தான் நம்ம வீட்டை ஆர்கனைஸ் பண்ணணும். ஸோ இதை தான் இந்த ஜப்பானிய மக்கள் அதை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க இதை ஃபாலோ பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்காங்க, அவங்களோட வேலைகளில் ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க. அதனால் அவங்களால நல்லா ப்ரொடக்டிவாக இருக்க முடியுது. அண்ட் இதை வீடுகள்லேயும் அவங்க அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி அவங்கள்ட்ட கற்றுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இன்றைக்கி உங்கள் வீட்டை நீங்கள் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் இது ஆக்சசபிளாகவும் ஈஸி டு ஃபைண்டாகவும் இருக்கிற மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். 3வது எஸ் என்ன அப்படின்னா, ஷைன். ஒன்ஸ் நம்ம தேவையில்லாத பொருளை ரிமூவ் பண்ணிட்டோம், அடுத்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிட்டோம், அடுத்து 3வது நம்ம என்ன பண்ணணுன்னா, வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும். எப்பயுமே ஒரு சேயிங்கே இருக்குது, கிளென்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கடவுளுக்கு அடுத்தபடியாக அந்த சுத்தமாக வைக்கிறத ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுது.
ஸோ நம்ம வீடுகள் வந்து சுத்தமாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா வந்து இந்த காலகட்டத்தில் நம்ம வெளியில் இருக்கிற பொல்யூஷனை விட 30% அதிகமாக இன்டோர் வீட்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதற்கு காரணம் என்னென்னா, நம்ம தேவையில்லாத பொருள் ஒரு ஸ்பேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரூமில் இவ்வளோ தான் பொருள் வைக்கணும்னு இருக்குது. ஆனால் அதற்கு அளவுக்கு அதிகமாக நம்ம பொருள் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ரூமில் காற்றோட்டம் குறையும், தேவையில்லாத தூசிகள் வரும். தூசிகள் அதிகமாக அடையும் போது நம்மளால் அதை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. நம்மளால் மெயின்டைன் பண்ணாமல் இருக்கும்போது அந்த சுகாதாரமாக இல்லாத அந்த வீட்டில் கண்டிப்பாக நமக்கு உடல் உபாதைகள் வரும். அதனால தான் வீட்டுக்குள்ளே வரும்போது நிறைய பேர் டென்ஷன் ஆகுறாங்க, வீட்டுக்குள்ளே சண்டை நடக்குது. இதற்கெல்லாம் காரணம் வீட்டை ரொம்ப சுத்தமாக வைக்க வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம். அப்போது வீடை வந்து எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த க்ளீனிங் வில் பிகம் வெரி வெரி ஈஸி. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இல்லைன்னா எப்படி இருக்குன்னா, நம்மளே அந்த வீட்டு வேலையை பார்ப்போம், நம்மளே ஒவ்வொன்றையும் எடுத்து எடுத்து வைக்கிறதுக்குள்ளே நம்ம டயர்டாயிடுவோம். when you have a very limited and very functional things at your home, உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை மட்டும் நீங்கள் வீட்டில் வச்சுருக்கும்போது cleanings become easy. ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க வீட்டு வேலைகளில். வீட்டுக்குள்ளே வரும்போது அவங்களும் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இந்த க்ளீன் ரூமை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு மனநிறைவு, ஒரு நல்ல மன சந்தோஷத்தை கொடுக்கும். வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு நிம்மதியான ஒரு அட்மாஸ்ஃபியரை வீட்டில் கொடுக்கும். 4வது எஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்டைஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ரிப்பீட்டபிள் ரொட்டீனை நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், டெய்லி வந்து நம்ம வந்து நைட்டும் காலையிலையும் நம்ம ஒரு டைடியப் பண்ணுறோம் இந்த ரூமை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த லிவிங் ரூமை எல்லோரும் யூஸ் பண்ணி முடித்தோன்னா நம்ம எல்லாருமே டைடியப் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ரொட்டீனை க்ரியேட் பண்ணணும். டெய்லி நைட் ரொட்டீன் அப்படின்னு சொல்லி நிறைய அந்த டீக்ளட்டரிங் ரொட்டீன், க்ளீனிங் ரொட்டீன் பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறதுனால ரொம்ப டீட்டெயிலாக இதில் பேசலை. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சார்ட் ஆஃப் அ ரொட்டீன் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே பழக்கமாயிரும். ஓகே, சமைச்சு முடித்தோடனே உடனே அந்த கவுண்டர் டாப்பெல்லாம் கிளியர் பண்ணணும், பாத்திரங்களெல்லாம் விளக்கி வச்ச பாத்திரங்களை அடுக்கணும். ஸோ இது யார் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபேமிலி மெம்பர்ஸும் நம்ம பிரித்து இந்த ரொட்டீனை நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணோம் அப்படின்னா எப்பயுமே வந்து இந்த வீட்டை வந்து நீங்கள் ரொம்ப அழகாக உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும், ஆர்கனைஸாக நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அதை நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஏன்னா வீடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வீடு தான் நமக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு அட்மாஸ்ஃபியரை க்ரியேட் பண்ணுற இடம். ஸோ அந்த இடத்த நம்ம ரொம்ப சீக்ரெட்டாக நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கு நம்ம வீட்டில் இருக்க சில சிஸ்டம்ஸை வந்து நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஸ்டாண்டர்டைஸ்னு வரும்போது, அந்த ரொட்டீன்ஸ்னு வரும்போது நம்மளே பண்ணாமல் வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பிரித்து கொடுத்தோம் அப்படின்னா வீடு வந்து ஒரு டீம் ஒர்க்காக நம்ம வந்து அழகாக செயல்படலாம். ஒரு டீமாக நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா, எல்லாருமே பகிர்ந்து வேலை பார்க்கும்போது அந்த டிபெண்டன்சி கண்டிப்பாக குறையும். ஓகே, நாளைக்கே வந்து நம்ம ஒரு அவுட் ஸ்டேஷன் போகிறோம், துணியை எப்படி காய போடணும்னு தெரியாது, ஒரு காஃபி எப்படி போடணும்னு தெரியாது அப்படின்னா வெரி வெரி பேத்தட்டிக் திங். இப்போ இருக்க காலகட்டத்தில் வெளியில் வந்து வாங்கி சாப்பிட்ற நிலமையில் நம்ம கிடையாது. நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ளே தான் நம்ம வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கணும். அப்போ நீங்கள் வீட்டில் இருந்தே சகல வேலைகளையும் வந்து பகிர்ந்து நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஸ்கில்டு பர்சனாக கண்டிப்பாக நீங்கள் உருவாக முடியும். நாளைக்கு நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு போகிறீங்க, நீங்கள் அந்த இடத்துல சிறப்பாக நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னா இந்த பேசிக் ஸ்கில்ஸ் ஸ்டார்ட்ஸ் அட் ஹோம். நம்ம வீட்டில் இருந்து தான் அது ஆரம்பிக்குது. அப்போ என்ன பண்ணணும், வீட்டு வேலைகளில் ஒரு வாலண்டியரிங் பண்ணி வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும், ஹஸ்பண்டு வந்து ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ பிள்ளைங்க வந்து ஃபோனையோ மொபைலையோ பார்த்துட்ருக்காமல் வீட்டு வேலைகளை பார்ட்டிசிபேட் பண்ணும்போது எப்படின்னா, நீங்கள் வந்து பர்சனலாகவே யூ வில் டெஃபினெட்லி டெவலப் கான்ஃபிடென்ஸு, லைஃப் ஸ்கில்ஸை கண்டிப்பாக உங்களால் டெவலப் பண்ண முடியும். இந்த லைஃப் ஸ்கில் கண்டிப்பாக வந்து உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். அதனால் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா சஸ்டெயின். என்ன பண்ணியிருக்கோம், 4 இயர்ஸ் பண்ணிட்டோம். வந்து ஃபஸ்ட்டு வந்து சார்ட் பண்ணிட்டோம், நம்ம தேவையில்லாத பொருளை ரிமூவ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் க்ளீன் பண்ணிட்டோம், அப்புறம் இந்த சிஸ்டமை வந்து நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டோம், அப்புறம் இதை சஸ்டெயின் பண்ணணும். இது ஒரு நாள் வேலைன்னு சொல்லி நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. ஸோ அது வந்து தொடர்ந்து இந்த ப்ராசஸை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது வந்து ஆன்கோயிங் ப்ராசஸ். இது ரெகுலராக வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது வீடு வந்து எப்போயுமே ரொம்ப ஒரு பெஸ்ட் பிளேஸ் டு லிவ், ஒரு ஹெவன் ஆன் எர்த் மாதிரி ஆயிரும் உங்கள் வீடே வந்து. இதில் வந்து முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது டைடி ஆஸ் யூ கோ,
க்ளீன் as you go ஆர் டீக்ளட்டர் as you go. இதுக்கான ஒரு நேரத்தை வச்சு இதுக்கான ஒரு ஷெட்யூல் போட்டு பண்ணாமல் த மொமெண்ட் யூ ஃபீல் ஒரு இடம் வந்து சுத்தமாக இல்லையா அதை உடனே கிளியர் பண்ணிடுங்க. ஒரு இடத்துல வந்து நம்ம சாப்பிட்றோமா உடனே அந்த இடத்துலேருந்து நம்ம சாப்பிட்ட பாத்திரங்கள்லாம் உடனே எடுத்து போட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணிடுவோம். அப்படி க்ளீன் பண்ணும்போது என்னென்னா வேலைப்பளு குறையும். இதற்கான க்ளீனிங்க்குன்னு ஒரு டைம் எடுத்து க்ளீனிங்க்குன்னு ஒரு ஷெட்யூல் போட்டு நம்ம வேலை பார்க்காம நம்ம வந்து ஈஸியாக நம்ம வீட்டு வேலைகளை சமாளிக்க முடியும். ஐ ஹோப் இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, thank you for watching this video till the end. Happy homemaking, happy decluttering from Decluttering Diva. Thank you.